நேற்று தமிழ்நாட்டில் ரோட்டில் ஒருத்தர் வந்து பைக்கில் போய் ஒரு வண்டியை போய் இடிச்சிட்டாரு சரிங்களா. அவர் இருந்துக்கிட்டு பார்த்து போக மாட்டியாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பைக் நபர் பைக்கில் வந்தவர் கத்தி எடுத்து போய் அவர் கையை வந்து லைட்டாக சிரைச்சிட்டாரு, வெட்டிட்டாரு. அது ரோட்டில் பப்ளிக் பிளேஸில் நடந்திருக்கு. அவர் வந்து கத்துறாரு, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ரோட்டில் வந்து என்னை வெப்பன்ஸோட அடிக்க வரான், தாக்க வரான், யாருமே வந்து காப்பாற்ற மாட்டீங்களா, யாரும் என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அவர் கத்துறாரு. இருந்தாலும் அந்த அவன் வந்து கையை அப்படி காட்டுறான், கையில் வந்து லைட்டாக ஒரு கட்டாயிருக்கு. ஆனால் அவன் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அவனோட பைக்கில் ஒரு கட்சி பேர் போட்டிருக்கு, நம்ம கட்சி பேர் கிடையாது, டிவிகே கிடையாது. அந்த கட்சி பேர் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். அந்த கட்சி பேர் போட்டு அவன் பேர் போட்டிருக்கு சரிங்களா. அதனால வந்து போலீஸ் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் வந்து அந்த கண்டென்ட் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து அந்த நியூஸ் தான் போய்கிட்டு இருக்கு. எப்படி வந்து வெப்பன்ஸ் எடுக்கிறாங்க, சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி. பார்த்து போக மாட்டியாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அவனுக்கு பெரிய இதாயிருச்சான்னு தெரில, கௌரவம் குறைஞ்சிருச்சான்னு தெரில. ரோட்டில் அவன் கெத்தை காட்டுறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இப்படிதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பப்ளிக் பிளேஸில். இப்போ ட்ரெயினில் அந்த சம்பவம் பார்த்ததுக்கப்புறம், சின்ன பசங்க பண்ண சம்பவம் பார்த்ததுக்கப்புறம் ட்ரெயினில் போகிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் மாதிரி ஆகிப்போச்சு. ட்ரெயினில் போனால், அதுவும் சென்னை சைடு போனால், சென்னையில் இருக்க பசங்க வந்து இந்த மாதிரி பசங்களாம் வந்து வண்டியில் ஏறிடுவாங்களோ, ட்ரெயினில் ஏறிடுவாங்களோ அப்படின்ட்டு எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அதே மாதிரி ரோட்லேயும் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாருக்கிட்டையும் வாய் விடாதீங்க சரிங்களா. ரோட்டில் யார்ட்டையும் சண்டை போடாதீங்க. சண்டை போட்ட மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து தாக்குற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது யாரும் கண்டுக்கவும் மாட்டிக்காங்க. இது அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு யாராவது உங்களை திட்டினாலும் ஏதாவது இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. பதிலுக்கு பதில் திட்டிக்கிட்டு பதிலுக்கு பதில் சண்டை போடாதீங்க சரிங்களா. அதனால் வந்து எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க. நீங்கள் ரோட்டில் நடந்து போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, பசங்களுக்கும் சேஃப்டி இல்லை. அதனால் வந்து பசங்க பொண்ணுங்க 2 பேருமே சேஃப்டியாக இருங்க. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் பார்த்து போடுங்க சரிங்களா. தேவையில்லாத விஷயத்த எதுவுமே இந்த 2026 போடாதீங்க. வெப்பன்ஸை வச்சுலாம் வந்து கண்டிப்பாக போடாதீங்க சரிங்களா. எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமை ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸுக்காண்டி யூஸ் பண்ணுங்கள், இல்லை உங்கள் டேலண்ட்டை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நடக்கிற நியூஸ் அந்த மாதிரி வந்து சொல்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத அன்வான்டான வீடியோஸு, இந்த பொண்ணுங்கள்லாம் இந்த கவர்ச்சியை காட்டுற மாதிரி, பசங்கள்லாம் வந்து நான் தான்டா மாசுன்னு காட்டுற மாதிரி, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேண்டாம்.